நீங்க பேசவே பேசக்கூடாது ஸ்டாப் பண்ணிருக்காங்க மணிமேகலை. கிளம்புறாங்கன்னா ஒரு குக் எலிமினேட் ஆகுறாங்கன்னா கண்டிப்பா ஒரு கோ கண்டெஸ்டன்ட்டா அவங்க பேசுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். மணிமேகலை பிரியங்கா சண்டையில் பிரியங்காக்கு ஆதரவாக இப்போ பிறமொழியாளர் லாபி பூரா உள்ளே வந்து இறங்கிட்டாங்க. பல பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக வந்து பாவனி ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கச்சி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்செக்யூரிட்டி நாட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மணிமேகலை அப்படிங்கிற கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்ணு, அவங்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டியாக இருக்கான். சொல்கிறது யார் அப்படின்னா பாவனி ரெட்டி அப்படிங்கிற ஆந்திராவை சேர்ந்த ஒரு தெலுங்கு பொண்ணு. தெலுங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழச்சியை பார்த்துட்டு உனக்கு வந்து இன்செக்யூரிட்டியாக இருக்குது மணிமேகலை, அதனால தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து இந்த மாதிரி பிரியங்காவோட சண்டை போட்டு நீ வந்து வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லி யாருக்கு வந்து இன்செக்யூரிட்டியாக இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் பெண் மணிமேகலைக்கு வந்து இன்செக்யூரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆந்திராவை சேர்ந்த பாவனி ரெட்டி வந்து சொல்கிறாங்க. அது மட்டுமா இப்போ வந்து பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க பூரா வந்து பாருங்களேன், இந்த பாவனி ரெட்டி பேசு இந்த சுனிதா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து 5 வருஷமாக இந்த விஜய் டிவியில் வந்து இருக்காங்களாமா. அவங்க வந்து நல்லா லைவில் பேசும்போதெல்லாம் தமிழில் வந்து பேசுவாங்க. ஆனால் அந்த ஷோவில் போய் தமிழை வந்து கொலை பண்ணி பேசுகிற இவங்களும் ஒரு பிறமொழியாளர் தான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மணிமேகலை தான் தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது திவ்யா துரைசாமி வந்து வெளியே போகிறாங்களாம். அப்போ வந்து வெளியே போகிறதுக்காக வந்து பிரியங்கா பேச வந்தாங்களாம். அதை மணிமேகலை வந்து தடுத்தாங்களாம். அங்கே தான் சண்டை ஆரம்பிச்சிச்சா. சண்டை போட்டதே வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லி இந்த சுனிதா சொல்லுவது. ஏன்னா ஒரே ஸ்கிரிப்ட் தான், எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மலையாளி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேர் எல்லா பிரச்சனைக்கும் வந்து வந்துடுவாங்க, சக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பேசுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், திவ்யா துரைசாமி வந்து வெளியே போனாங்க, அப்போ வந்து பிரியங்கா பேசினாங்க, நான் தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லி மணிமேகலை தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்தம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுஜிதா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த சண்டைக்கே வந்து காரணம். மணிமேகலைக்கு ஏதோ வந்து ஆங்கரே பண்ண தெரியாது, நீங்கள் வந்து விஜய் டிவியில் ஆங்கர்னால் எப்படி வந்து நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மணிமேகலைக்கு வந்து இந்த சுஜிதா பாடம் எடுக்குது. அதை வந்து பிரியங்காட்ட கேட்குது. பிரியங்கா உடனே வந்து இந்த மாதிரி குக் வித் கோமாளியோட காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வர்றாரு அப்படிங்கிறது இதுதான் பெரிய ஒரு விஷயம். இதை வந்து மணிமேகலை செஞ்சதே இல்லை, மணிமேகலைக்கு வந்து செய்யவே தெரியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த சுஜிதா அப்படிங்கிறவங்களும் ஒரு மலையாளி அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைசி அப்படின்னு சொல்கிற ஒரு நபர், குறைசி வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா, நான் கூடவே இருந்தே பார்த்தேன் அந்த பிரச்சனைக்கு இதே தான் திவ்யா துரைசாமி வெளியே போகும்போது பேசுனாங்க அப்படின்னு ஒரே ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து பேசுகிறாங்க. அப்புறம் இந்த அமீர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பிக்பாஸ் சீசன் 5 வந்து இந்த பிரியங்கா கூட இருந்தவர். இந்த பிரியங்கா கூட இந்த பிக்பாஸ் சீசன் 5 வந்து இந்த அமீர், பாவனி, பிரியங்கா, இந்த நெருப்பு இவங்க இந்த அந்த பாவனியை வந்து பார்த்தீங்கன்னா அமீர் வந்து பிக் பாஸில் லவ் பண்ணுறாரு. பாவனி ரெட்டி இந்த தெலுங்கச்சி இருக்காங்களே, அவங்கள வந்து அமீர் வந்து பிக் பாஸில் தான் லவ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து பிரியங்கா என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். பிரியங்காவுக்கு செம்பு தூக்கம் தான். அமீர் என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ்க்குள்ளே வந்து போனார். அங்கேயும் போய் தாமரை அப்படிங்கிற ஒரு தமிழ் பெண்ணை வந்து இவங்க எந்த அளவுக்கு போட்டு சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிரூப் அப்படிங்கிற நபர் வந்து சொல்லியிருப்பார், இந்த பிரியங்கா எந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி. அதாவது பிரியங்கா வந்து ஒரு செல்ஃபிஷ், யூ ஆர் அ செல்ஃபிஷ் ஈவில், பிரியங்கா வந்து ஒரு பேய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நிரூப்பு. அடுத்தவங்க கஷ்டத்தை நீ கொண்டாடணும்னு நினைக்கிற, அடுத்தவங்க கஷ்டத்தை நீ வந்து கொண்டாடணும்னு நினைக்கிற, உனக்கு ஒருத்தங்க கூட பிரச்சனையாக இருந்தால் அவனை சாக்கடையில் தள்ளி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து நிரூப் சொல்லிட்டாரு. இவங்க பிக் பாஸ் 5 இருக்கும்போதே வந்து சொல்லிட்டார், நீ வந்து உனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா சாக்கில் பிடிச்சி தள்ளி விடுவேன், ஒருத்தனை பிடிக்கலன்னா அங்கேயே குழியை தோண்டி புதைச்சிருவேன். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளேயே நிரூப் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பிரியங்காவோட கேரக்டரு. பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் அங்கே ஏதோ வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்களே, அந்த குரூப்பெல்லாம் சொல்கிறாங்களே, இப்போ தான் வந்து பிரச்சனை, அந்த திவ்யா துரைசாமி எபிசோடில் தான் பிரச்சனை அப்படின்னா கிடையாது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து மணிமேகலையை சரியாக ஆங்கர் பண்ண விடாமல் டாமினேஷன் பண்ணி அவங்க தான் ஏதோ ஆங்கர் மாதிரி பேசுகிறது. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை வேறு ஷோவில் வந்து பேசுனா இங்கே வந்து போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஜட்ஜஸ்ட்டை வந்து அதை வந்து டம்மி அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இது எல்லா வேலையும் வந்து பார்த்துருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செம்பு தூக்குறாங்க பூரா வந்து இல்லை அதை திவ்யா துரைசாமி இதில் வந்து மணிமேகலை தான் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே கருத்தை வந்து உருட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபரீனா அப்படிங்கிறவங்க நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொட்டாம்பருவா வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அதே மாதிரி மதுன்னு சொல்லி யாரோ அவங்க ஒரு சிங்கரா, அந்த மது யாருன்னா அந்த பிளாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார்ல, அவரை வச்சே வந்து அவரை காதலிக்கிற மாதிரி இந்த மாதிரி நடிப்பாங்க. விஜய் டிவி அப்படின்னா ஒரு வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து அந்த டிஜே பிளாக்குக்கும் இவங்களுக்கும் ஒரு பாட்டை போட்டு கேவலமாக இருப்பாங்களே, அவங்களும் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்செக்யூரிட்டி நாட் டாமினன்ஸ்னு. இந்த குரூப்பெல்லாம் இன்செக்யூரிட்டி சொல்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா?
நீங்களே வந்து அங்கே வெளியே இருந்து வந்திருக்கீங்க, ரெட்டின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அப்போ ரெட்டின்னு போட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே தமிழ் பொண்ணுக்கு வந்து இங்கே இன்செக்யூரிட்டி அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் வந்து எதிர்பார்க்கலாமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. போலீஸாக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, யாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்களாம் சினிமா ப்ரொடியூசர், எங்களுக்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்டே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வந்து செம்பு தூக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து மணிமேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. சரி, மணிமேலைக்கு வந்து உண்மையாலுமே ஆங்கர் பண்ண தெரியாதா அப்படின்னா அங்கே தான் நம்மளுக்கு வந்து சீமானை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாரு, மணிமேலை வந்து அழகாக தமிழ்லே வந்து தொகுத்து வழங்கினாங்க, நல்லா தொகுத்து வழங்கினீங்கம்மா அப்படின்னு சொல்கிறார். சும்மா போய் நீ வந்து நல்லா தொகுத்து வழங்குற அப்படின்னு சொல்ல மாட்டார். அந்த நிகழ்ச்சி அவ்வளோ தூரம் ஆர்கனைஸாக வந்து வெற்றிமாறன், சூரிய, உங்கள் பிகே நூட்ஸில் பண்ண அந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்ல அருமையாக வந்து பார்த்திங்கன்னா மணிமேலை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் நான் சீமான் சொல்கிறாரு. அப்போது நல்லா பண்ணுறக்கூடிய ஒரு மணிமேலைக்கு திறமை இருக்குது, ஒரு தமிழ் பொண்ணாகவும் இருக்காங்க, அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படிங்கிற பீகாரை சேர்ந்தவங்க உள்ளே வந்து வேலை பார்த்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க திட்டமிட்டே அப்படிங்கிறது அம்பலமாயிடுச்சு. இதுக்கப்புறமா உட்காந்துட்டு இந்த பிறமொழியாளர் குரூப்லாம் வந்துட்டு அதுலேயும் பேசுகிறவங்க பூரா பாருங்களேன், பாவனி ரெட்டி, சுனிதா, சுஜிதா, அமீர், குரைசி, ஃபேட்மேனு, அப்புறம் வந்து இந்த சக்கீலா, அப்புறம் மது அப்படிங்கிறவங்க, இந்த ஃபெரினா அப்படிங்கிறவங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் யாருன்னு சொல்லி பார்த்துங்க. அதாவது ஒரு தமிழை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா ஃபீல்டில் பெருசாக வர முடியாது, அதான் நிஜம். அதே மாதிரி டிவி சீரியல்லே வந்து தமிழை வந்து வர முடியாது. அப்படியே யாராவது முட்டி மோதி திறமையை பயன்படுத்தி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பிறமொழியாளர் லாபி வந்து எவ்வளோ அற்புதம் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மணிமேலை விஷயமே வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது அவங்க கூடயே இருந்து ரக்ஷன் அப்படிங்கிற அவர் வந்து கூட இருந்து ஆங்கரிங் பண்ணுறாருல, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது பிரியங்கா அக்கா வந்த நாளிலிருந்தே அவர் மணி அக்காவுக்கு அட்வைஸ் கொடுத்து வந்தார். பிரியங்கா வந்ததுலேருந்தே வந்து இப்படி ஆங்கர் பண்ண அப்படி ஆங்கர் பண்ண அட்வைஸ் கொடுத்து வந்தாராம். ஆனால் அவரை விட நான் சூனியர் என்பதால் நான் கேட்டுக்கொண்டேன். பிரியங்கா சொல்லதை இந்த ரக்ஷனை வந்து கேட்டுக்கோறான். ஆனால் மணி அக்கா வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து விஜயவாக இருக்கிறார். அதனால் அவருக்கு கொஞ்ச நாளே பிரச்சனை ஆகிடுச்சு. இதான் கரெக்டாக சொல்கிறார் பாருங்கள். அதாவது பிரியங்கா வந்து வந்ததுலேருந்தே அட்வைஸ் கொடுக்குது, இப்படி ஆங்கர் பண்ணு அப்படி ஆங்கர் பண்ணுன்னு சொல்லி 2 ஆங்கருக்குமே அட்வைஸ் கொடுத்துட்ருக்குது. அதில் இப்போ ரக்ஷன் வந்து ஒரு ஜூனியருங்கனால விட்டுட்டு போயிட்டாப்புல. ஆனால் மணிமேலை வந்து ஏற்கனவே வந்து அவங்களும் வந்து 10-15 வருஷமாக வந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விஜய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால வந்து 2 பேத்துக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டான சொல்லிடுவாப்புல. ஏன்னா ஒரு ரக்ஷன் பேசும்போதே வந்து பிரியங்கா என்ன பண்ணும், இடையில வந்துட்டு இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அந்த ஆங்கரிங் பொசிஷன் வந்து பேசும்போது அந்த ப்ரொமோல எல்லாம் வரலாம் இல்லையா, அதனால வந்துட்டு திட்டமிட்டே பண்ணிவிட்டு இந்த மணிமேலை வந்து தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரே வேலை வந்து பண்ணியிருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அமீர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மணிமேலைக்கு வந்து இந்த மாதிரி ஆதரவாக பேசுகிறவங்களாம் முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அமீரை நம்ம வந்து பிக் பாஸ் 5லே பார்த்தோன்னு எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் முட்டாளாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி, பிரியங்கா வந்து நல்லவங்க வல்லவங்க, அவங்கள மாதிரி யாருமே கிடையாது, அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பழக்கம், அவங்க யாரையுமே வந்து வீழ்த்த நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் உட்காந்து வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுனா முட்டாள் அப்படின்னு சொல்லி அமீர் வந்து சொல்கிறாரு. அப்போ பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசுகிற நீங்கள் யார்? நீங்கள் என்ன பெரிய அறிவாளியா? நீங்கள் என்ன பெரிய லார்டு லபக்குதாசா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த கேள்வி வந்து இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.